பாய்ஸ் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போர்ட் எனக்கு ஸ்பின் பண்ணுற ஐடியாவே இல்லை. சரி நார்மலாக அந்த வவுச்சர் வச்சு யூஸ் பண்ணுறது 10 டோக்கனு அதை வச்சு நம்ம பண்ணிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு 10 ஸ்பின் ஒரு 2 ஸ்பின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்தேன். பார்த்தா டக்குன்னு 2 கன் கொடுத்துட்டான். 30 ஸ்பின் கைஸ். ஒரே ஒரு பேக் பேக் உருப்படியே கொடுத்தான். அப்புறம் கன்று 2 வாட்டி கொடுத்தான். அப்புறம் வந்து ஹெல்மெட்டில் 10 ஸ்பின்லேயே 10 யூஸ்லேயே கொடுத்துட்டான். ஸோ விட்டுலான்னு பார்த்தேன். அடுத்த நாள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஓப்பன் பண்ணேன். எல்லாரும் மாறி மாறி 10 யூஸ்ல எனக்கு அது கிடைச்சிச்சு இது கிடைச்சுன்னு போட்டு வெறு பேத்திட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே எக்ஸோட் எடுத்துடலாம்னு சொன்னால உள்ள வந்து மறுபடியும் ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நடந்து நீங்களே பாருங்கள். மொதல் 10 ஸ்பின்னு ஓகே உருப்படி ஏதாவது தரோம்னு பார்ப்போம். எப்பயும் போல தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. எல்லா டைமும் ஒர்க் ஆகலாம். ஆனால் பட் நான் அந்த வவுச்சர் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து நிறையா வாட்டி அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெல்மெட்டு இதெல்லாம் எடுத்தேன். எப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுக்காம கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது முன்னாடியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக வந்து அது அனிமேஷன் முடிகிறதுக்கு உள்ளாரையே முன்னாடியே ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே 10 டைம்ஸ் பெட்டர். 120 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்பின் முடிய போகிற சமயம் 246 வந்துருச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே காயின்ஸ் தான் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி கடைசியாக ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பின் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஓகே அந்த இது கொடுத்தான் ட்ரெஸ்ஸு ஏற்கனவே எடுத்தனால 10 டைம்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டான். 500 காயின் வெரி. சரி ஓகே இதே சந்தோஷத்தோட அடுத்து ஒரு 10 ஸ்பின் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்பின் போட்டேன். பாருங்க ஏதோ நல்லா பெருசாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே நல்லா க்ளோ ஆகுது. ஓகே எல்லாம் கொடுத்துட்டா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா. எப்படியோ ஒரு வழியாக ஸ்பின் முடியறதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இப்போ என்கிட்ட வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1000 காயின் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து அந்த 10 டைம்ஸ் கிடைச்சதுல வந்து இன்னும் ஒரு 1000 காயின் கிடைக்கும். மொத்தமாக என்கிட்ட 2000 காயின்ஸ் இருக்கும். இதை வச்சு நான் இன்னும் 2 எக்ஸ்போர்ட் எடுக்கலாம். ஆனால் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். இது எடுக்கலாமா இல்லை அந்த 2000 காயின்ஸ் வச்சு பிளட் ட்ரைவன் வந்து அடுத்து 2 லெவல் போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஓகே இது இல்லாமல் வந்து இன்னொரு மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணிடுறாங்க அந்த எக்ஸ்போர்ட் ரெடீம் பண்ணும்போது. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.